காலங்காலமா கடைகள்ல கலப்படமான ஒண்ணுதான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா நாம இன்னைக்கு வீட்லயே எப்படி ரொம்ப சுலபமா வெள்ளை சர்க்கரை இல்லாம வெல்லம் சேர்த்து உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு, உடம்ப குளுமையா வச்சுக்கிறதுக்கு எப்படி ரொம்ப ஆரோக்கியமா செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்ப முதல்ல நன்னாரி வேர் சரியா 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நன்னாரி வேர் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும், பெரிய மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே கிடைக்கும். இந்த நன்னாரி வேர்ல நமக்கு மேல உள்ள பட்டை மட்டும்தான் தேவைப்படும். உள்ள பகுதி லேசா சந்தன நிறத்துல இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது நமக்கு தேவை கிடையாது. அதுக்கு இந்த மாதிரி வேர் துண்டுகளை வச்சு லேசா உரல்ல இந்த மாதிரி தட்டி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். மேல உள்ள பட்டையும் உள்ள பகுதியும் தனியா வந்துடும். இதை பாருங்க, மேல உள்ள பட்டை எடுத்தாச்சு. இப்ப அதே மாதிரி எல்லா வேரையும் இந்த மாதிரி தட்டி உள்ள பகுதியை தனியா நீக்கிட்டு மேல உள்ள பட்டையை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மேல உள்ள பட்டையில தான் அந்த வாசம், சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஸோ உள்ள பகுதி தேவையில்லை நமக்கு. இப்போ அதே மாதிரியே உள்ள பகுதியை தனியா எடுத்துட்டு மேல உள்ள பட்டையை மட்டும் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இப்ப நம்ம பிரிச்சு எடுத்த மேல உள்ள பட்டை பகுதி இருக்கு இல்லையா, அதை ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. சேர்த்தாச்சு. இப்போ இதை கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி வடிகட்டி தண்ணீர் இல்லாம எடுத்துட்டு வந்துருங்க. இதோ இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லேசா பல்ஸ் மட்டும் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது. லேசா நரநரப்பா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு ரவை பதம் அல்லது ரவையை விட கொஞ்சம் பெருசாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி பாருங்க. நாம எடுத்த அந்த பட்டை பகுதி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா அரைஞ்சு வந்துருச்சு. ஆனா லேசா ஒட்டிட்டு இருந்த அந்த நடுப்பகுதி மட்டும் அரையாம இருக்கு. ஸோ அது இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பிறகு அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்த நன்னாரி வேற ஒரு பவுலுக்கு மாத்திடுறேன். சேர்த்துட்டு 2 கப் தண்ணீர் சேர்க்கிறேன். இது சரியா 400 ml இருக்கும். பாருங்க, அந்த நடுவில் உள்ள பகுதி எக்ஸ்ட்ராவா ஒட்டிட்டு இருந்த பகுதியெல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நீங்க தேவைப்பட்டா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுல எந்த வாசமுமே கிடையாது. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி தான். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த வெளியில உள்ள பட்டை பகுதி தான் வாசமாகவும் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளதாகவும் இருக்கு. இப்போ இது குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. ஏன்னா வேர் கொஞ்சம் தடிமனா இருக்கும். அதை நல்லா ஊறி வந்தாதான் அதுல உள்ள சத்துக்கள், வாசம், சுவை எல்லாமே இதுல இறங்கி இருக்கும். ஸோ கண்டிப்பா 24 மணி நேரம் இது நல்லா ஊறி வரணும். இப்பவே நல்ல வாசமா இருக்கு. இப்ப இருக்கட்டும். இப்ப சரியா 24 மணி நேரத்திற்கு பிறகு எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, அந்த தண்ணீர்ல இந்த வேர் நல்லா ஊறி தண்ணீர் நிறமே மாறி ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி 24 மணி நேரம் ஊற வச்சாதான் ஒரு நல்ல வாசம், ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்க. உடனே செய்ய ட்ரை பண்ணாதீங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு சாஸ் பேன்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில கலந்து விட்டுருங்க. ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த வேர் நல்லா வெந்து வரும்போது இன்னும் அதுல உள்ள சாறு எல்லாம் நல்லா இறங்கி இருக்கும். நாம ரவையை விட கொஞ்சம் பெரிய பதமா நம்ம அரைச்சு எடுத்தோம். ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்க ரவை பதத்துக்கே அரைச்சிட்டீங்க, இதை வேக வைக்க வேணாம், நல்ல ஃபிளேவரா இருக்கு அப்படின்னா நீங்க அப்படியே கூட வேக வைக்காம செய்யலாம். ஒரு சிலர் வேக வைக்காம ஊற வச்ச தண்ணீரையே நல்லா பிழிஞ்சிட்டு செய்வாங்க. ஆனா அதை விட நல்லா வேக வச்சு எடுக்கும் போது இன்னும் அந்த வேர், நன்னாரி வேர்ல உள்ள சத்துக்கள், வாசம் எல்லாமே நல்லா இறங்கி இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. வீடு கமகமன்னு ஒரே நன்னாரி வேர் வாசம் அவ்வளோ அருமையா இருக்கு. இப்ப பாருங்க, தண்ணீருடைய நிறம் நல்லா மாறி இருக்கு. அந்த நன்னாரி வேர்ல உள்ள வாசம் எல்லாம் தண்ணீர்ல நிறைஞ்சிருக்கு. நீங்க பார்க்கும் போதே தெரியும், வெறும் தண்ணீர்ல பட்டை வேகிற மாதிரி இல்லாம கொஞ்சம் திக்கா அந்த தண்ணீர் மாறுறத உங்களால உணர முடியும். ஸோ ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் ஒரு மிதமான தீயில நல்லா கொதிச்சு வந்த பிறகு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டு அந்த சக்கையில மறுபடியும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நம்ம தேங்காய் பால் பிழிவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு மறுபடியும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த நன்னாரி வேர்ல உள்ள சத்துக்கள், வாசம், சுவை எல்லாமே உங்களுக்கு இந்த தண்ணீர்ல இறங்கி இருக்கும். பாருங்க, நன்னாரி வேரோடைய சாறு ரொம்ப சூப்பரா ரெடியா இருக்கு. இந்த மாதிரி திக்னஸ்ல தான் இருக்கு. நமக்கு திக்னஸ், அந்த பதம் எல்லாம் இதுல தேவை கிடையாது. எந்த அளவுக்கு அந்த வேர்ல உள்ள எல்லாமே இதுல இறங்கி இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம். இப்ப ரெடியா இருக்கு. அடுத்த ஸ்டெப், ஒரு சாஸ் பேன்ல 1/4 கப் தண்ணீர் சேர்த்துடலாம். கூடவே 350 கிராம் வெல்லம் இந்த மாதிரி லேசா தட்டிட்டு எடுத்துருந்தேன். அதை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலேயே நல்லா காய்ச்சி எடுத்துருங்க. நான் இன்னைக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெல்லம் சேர்த்திருக்கேன். ஆனா ஒரிஜினல் நன்னாரி சிரப் நம்ம கடைகளில் வாங்குவோம் இல்லையா, அதுல எல்லாம் நார்மலான ஒயிட் சுகர் தான் சேர்த்து செய்வாங்க. நீங்க ஒயிட் சுகர் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒயிட் சுகர் சேர்த்து செஞ்சுக்கோங்க. அப்ப பர்ஃபெக்டா நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஒயிட் சுகர் கெடுதி. நன்னாரி சிரப்பை நம்ம ஆரோக்கியத்துக்காக தான் சாப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டிலேயே செய்யும் போது வெல்லம் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இப்ப பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்ப இதை ஒரு கடாயில ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய ரெசிபி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டிட்டு பயன்படுத்துங்க. அப்பதான் அதுல உள்ள தூசி, மணல் எல்லாம் உங்களுக்கு போகும். பாருங்க எவ்வளவு தூசி இருக்கு அப்படின்ட்டு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு மிதமான தீயிலே நல்லா காய்ச்சி எடுத்துருங்க. வெல்லம் பதமெல்லாம் தேவை கிடையாது.
தண்ணீரா இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே கொஞ்சம் திக்னஸாக வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்த பிறகு நம்ம நன்னாரி வேர் பயன்படுத்தி எடுத்து வச்ச சாரை உள்ள சேர்த்துருங்க. நம்ம 50 கிராம் நன்னாரி வேர் தான் எடுத்திருந்தோம். ஆனால் அதோடைய சக்கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு பாருங்க. அந்த பட்டை நம்ம அரைச்சி வேக வச்சு சக்கை பிழியும் போது இந்த மாதிரி அந்த பட்டை வந்து நிறையவே கிடைக்கும். இது நமக்கு தேவை கிடையாது. இப்போ இதில் எந்த வாசமே இருக்காது, எல்லாமே அந்த சாரில் இறங்கியிருக்கு. இப்போ ஒரு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துடலாம். சின்ன சைஸ் எலுமிச்சம்பழங்களாக இருந்தால் நீங்கள் 2 எலுமிச்சம்பழங்கள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலேயே நல்லா காய்ச்சி எடுத்துருங்க. அந்த வெல்லம் கரைச்ச தண்ணீர், நன்னாரி வேரில் பிழிஞ்சு எடுத்த தண்ணீர் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் தண்ணீராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா காய்ச்சி எடுத்துருங்க. மிதமான தீயில 3லிருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் திக்னஸ்க்கு வரும். இதுக்கு பாகுப்பதம் மாதிரி தேவை கிடையாது. கொஞ்சம் கெட்டித்தன்மைக்கு வரும்போது நம்ம பார்க்கலாம். பாருங்க, முன்ன ரொம்ப தண்ணீராக இருந்தது, பட் இப்போ கொஞ்சம் திக்னஸ்க்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லேசாக ஆறி வந்த பிறகு இது மறுபடியும் கொஞ்சம் இறுகி வரும். ஆஃப் பண்ணியாச்சு. நீங்கள் ஒயிட் சுகரில் சேர்த்தாலும் இதே மாதிரி தான், பாகுப்பதம் வரைக்கும் கொண்டு போக வேணாம். லேசாக பிசுபிசுப்பு தன்மை வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒயிட் சுகர் வெள்ளை சர்க்கரையில் செய்கிறீங்க அப்படின்னா மேலே ஒரு மாதிரி அசடு, அந்த வெள்ளை சர்க்கரையில் உள்ள அழுக்குகள் கொஞ்சம் தேங்கி இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம வெல்லம் சேர்த்ததால அந்த கஷ்டம் நமக்கு கிடையாது. இப்போ பாருங்கள், லேசாக ஆறி வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் திக்னஸ்க்கு அந்த ஒரு சிரப் பதத்துக்கு வந்திருக்கு. நம்ம பாட்டிலில் நன்னாரி சிரப் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு வந்திருக்கு. நீங்கள் அந்த மாதிரி சரியான ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் தான் இந்த பதம் வரும். ரொம்ப காய்ச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இறுகி வந்துடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. பாருங்கள், நம்ம நன்னாரி சிரப் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தாமல் வெல்லம் பயன்படுத்தி ரொம்ப ஆரோக்கியமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இப்போ ஒரு கிளாஸ் ஜார் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சுடுதண்ணீரில் போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு தண்ணீரே இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்தால் தான் நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணுற ஒரு பொருள் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ நம்ம நன்னாரி சிரப்பை இந்த பாட்டிலில் மாற்றிடுங்க. பாருங்கள், எவ்வளோ ஆரோக்கியமாக வீட்டிலையே செஞ்சாச்சு. நம்ம நன்னாரி சர்பத் சாப்பிட்றதே அதோடைய ஆரோக்கியத்துக்காக தான். பட் கடைகளில் வாங்குறது வெள்ளை சர்க்கரை சேர்த்தது ரொம்பவே அன்ஹெல்தியான ஒன்று. பட் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஆரோக்கியமாக வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த நன்னாரி சிரப் பயன்படுத்தி எப்படி நன்னாரி சர்பத் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம செஞ்ச நன்னாரி சிரப் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இதில் ஊற வச்ச சப்ஜா விதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு சில்லுன்னு ஐஸ் வாட்டர், தேவைப்பட்ட ஐஸ் கியூப் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டா அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான நன்னாரி சர்பத், வீட்டிலேயே வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய நன்னாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லா இனிப்பாக வேணும்னா இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது. நன்னாரி சிரப் கடைகளில் ரொம்ப சுலபமாக வாங்கிடுறோம். ஆனால் வெள்ளை சர்க்கரை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்து செய்வாங்க. பட் நாம் இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமாக செஞ்சுருக்கோம். இதை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்குமே பயம் இல்லாமல் சாப்பிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான நன்னாரி சிரப், வெல்லம் சேர்த்து செஞ்ச நன்னாரி சிரப் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.